வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ஒரு ஈஸியான டேஸ்டியான மட்டன் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்க போகிறதில்ல, பட் இருந்தாலும் சுவை பிரமாதமாக இருக்கும். ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே குக்கரில் 500 கிராம் அளவு மட்டன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு மற்றும் 200 to 300 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விடலாம். குக்கர்ல இருந்து 4 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதோடைய விசில் முழுமையாக அடங்கட்டும். அதன் பிறகு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். விசில் அடங்கிடுச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இது தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு மற்றும் 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, 3 ஏலக்காய் மற்றும் 1 அன்னாசி பூ சேர்த்துக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பொரிந்து இதில் இருக்கக்கூடிய மனம் வெளியே வரும்போது இது கூட 2 to 3 இனுக்களவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 to 5 காய்ந்த மிளகாய் மற்றும் நம்ம வேக வைத்திருந்த மட்டன் அண்ட் அதோடைய தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடுத்து ஒரு 5 to 6 நிமிடம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம மட்டன் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். கடைசியாக நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி வச்சு கார்னிஷும் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான மட்டன் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.